எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? புதிய ஏற்பாட்டில் 308வது பக்கம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். சில வாரங்களாக மோசேயுடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இந்த ஆண்டில் நமக்கு சொல்லியிருக்கிறார், இந்த வருஷம் எக்ஸலண்ட் இயர், இன்ஃப்ளூயன்ஸ் இயர். இந்த வருஷம் சிறப்பு செல்வாக்கு மிகுந்த ஆண்டாக இருக்க போகிறது. இந்த சிறப்பு செல்வாக்கு அதை ஒரே வார்த்தையில் தமிழில் பைபிளில் போட்டிருக்குது, பெரியவனானான். வேதம் சொல்லக்கூடிய சங்கீதம் 18 அவருடைய காருண்யம் நம்ம எப்படி மாற்றும்? பெரியவர்களாய் மாற்றும். சொல்லுங்க சத்தமா, பெரியவர்களாய் மாற்றும். அந்த பெரியவர்ன்ற அந்த வார்த்தையை தான் எப்படி சொல்கிறோம்னா எக்ஸலண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிறப்பானவர்களாய் மாற்றும், செல்வாக்கு மிகுந்தவர்களாக நம்மை மாற்றும். அப்படி வேதாந்தத்தில் நிறைய பேரை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அவருடைய காருண்யம் அப்படி பண்ணியிருக்குது. காருண்யம் என்றால் அவருடைய தயவு, அவருடைய குணம். அதில் 3 காரியத்தை நாம் பார்த்தோம் இல்லையா? அவருடைய ரட்சிப்பின் கேடகம், அது விசுவாசம். அவருடைய ஓங்கிய புயம், வலது கரம், அது அவருடைய வல்லமை. 3வது அவருடைய காருண்யம். காருண்யம் என்பது அவருடைய தயவு, தயவு என்பது அவருடைய குணம். நம்மை பெரியவர்களாக மாற்றும். பெரியவர்கள்னா செல்வாக்கு மிகுந்தவர்களாக மாற்றும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேதாந்தத்தில் நிறைய பேர் அப்படி கர்த்தர் மாற்றி இருக்கிறார். வேதாந்தத்தை படிக்கும்போது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகிறது. கர்த்தர் அவர்களுக்கு செஞ்ச எனக்கும் செய்வார், அவர்களுக்கு பண்ணினவர் எனக்கும் பண்ணுவார் அப்படின்ற விசுவாசம் நமக்குள்ள உண்டாகிறது. அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்ற அறிவு நமக்கு கிடைக்கிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் எந்த மனுஷனையும், கீழே கிடக்கிற மனுஷனை, குப்பையில கிடக்கிற மனுஷனை, தாழ்வுல கிடக்கிற மனுஷனை, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற மனுஷனை, அதாவது தகுதியே இல்லாத ஒரு மனிதனை கர்த்தர் பெரியவனாக்குகிறவர். அப்போ கர்த்தர் எப்படிப்பட்டவர் அறிவு நமக்கு கிடைக்குது. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நம்ம பெரியவர்களாக மாற்றுகிறவர். சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். பெரியவர்களாக மாற்றுகிறவர். மாற்றுவாரா? நிச்சயம் மாற்றுவார். எவ்வளவு பெரியவர்களாக மாற்றுவார்? நான் சொல்றேன், நமக்கு அது புத்தி கேட்டல. அவர் நம்மளை எவ்வளவு பெரியவர்களாக மாற்ற விரும்புகிறாரோ அவ்வளவு பெரியவர்களாக. அவருடைய புத்தி ரொம்ப பெருசு, அவருடைய யோசனைகள் ரொம்ப பெருசு. அவருடைய வசனம் சொல்லுது, அவருடைய நினைவுகள் வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரம். அவருடைய யோசனை அவ்வளவு பெரிய யோசனை. அப்போ அவ்வளவு பெரியவர்களாக மாற்றுவார் என்கிற நம்பிக்கை வேதம் நமக்கு தருகிறது. அப்படி பெரியவர்களான 10 பேரை குறிப்பா நிறைய பேர் ஆக்கியிருக்கிறார். அதில் 10 பேரை நம்ம பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஈசாக்கை பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறமா தானியலை பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறமா மோசையை பற்றி பார்த்து வரோம். அப்போ கர்த்தர் அவனை அவ்வளவு பெரியவனா மாற்றுவதற்கு அவங்கிட்ட சில காரியங்களை கர்த்தர் பார்த்தார். அவன் பிறக்கும் போதே பெரிய நோக்கம் உள்ளவனா கர்த்தர் அவனை பிறப்பித்தார். அது மாத்திரம் இல்ல, நோக்கம் உள்ள மனிதனாக கடவுள் அவனை பிறப்பித்திருந்தாலும் அவன் பிறந்து வாழ்கிற நாட்கள்ல அவனுடைய பெற்றோர் அவங்களுடைய சில குணாதிசயங்கள், அவருடைய அர்ப்பணிப்பு கர்த்தர் நம்மளை பெரியவர்களாக்குவதற்கு கொஞ்சம் உதவி செய்யுது. அது ஒரு காரணமா இருக்குது. கர்த்தர் பெரியவர்களாக்குவார், நான் எப்படி இருந்தாலும் ஆக்குவார்னா அது நம்ப முடியாது. எப்படி இருந்தாலும் ஆக்குவார்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம எப்படி வேணாலும் இருப்போம், கர்த்தர் நம்மளை பெரியவர்களாக்கிடுவாரு அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது. அது சரியும் கிடையாது. ஆமாவா இல்லையா? எப்படி வேணா போற பிள்ளைகிட்ட ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை நம்ம கொடுப்போமா? நிச்சயமா தர மாட்டோம். நாம் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கிற பிள்ளைகளை தான் படத்தை கொடுப்போம். ஆமாவா இல்லையா?
அப்பாவுக்கு பிரியமான பிள்ளையா இருக்கணும், அம்மாவுக்கு பிரியமான பிள்ளையா இருக்கணும், அந்த மாதிரி சில சுய ஒழுக்கமுள்ள பிள்ளைகளா இருக்கணும், பொறுப்புள்ள பிள்ளைகளா இருக்கணும். அப்படின்னா தான் பொறுப்பை நம்ம கொடுப்போம், சில வேலைகளை கொடுப்போம், சில பணத்தை கொடுப்போம், சில பதவியை கொடுப்போம். கர்த்தர் அப்படிதான் பார்க்குறாரு. கர்த்தர் அப்படி பார்க்குறாரா? நிச்சயமா அப்படிதான் பார்க்குறாரு. நாம ஒழுங்கினமாவே எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் சில காரியங்களை செய்ய முடியாமல் போய் விடுகிறது. கர்த்தரே கொடுக்கணும்னு நினைச்சா கூட அந்த குணம், அந்த தீமையான காரியம், அந்த சில பழக்க வழக்கங்கள் அவர் நமக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு ஒரு பெரிய தடையாக மாறி விடுகிறது. பெற்றோருடைய காரியம் கூட ரொம்ப முக்கியம், பிள்ளைகளுடைய காரியம் கூட ரொம்ப முக்கியம். பெற்றோருடைய அந்த பிள்ளைகளை நடத்துகிற விதம் ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் பிள்ளைகள் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார்கள்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ பெற்றோர் பிள்ளைகளை எப்படி நடத்தணுன்றதுக்கு ஒரு உதாரணம், மோசேயுடைய பெற்றோர் மோசையை எப்படி வழி நடத்தினாங்கன்றதை பார்த்தோம். 3 காரியத்தை பார்த்தோம். மறுபடியும் சொல்லிட்டு இருந்தால் அதே பிரசங்கம் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை? பின்னால் யூடியூப்பில் வீடியோவில் ஆடியோலாம் வரும், நீங்கள் மறுபடியும் கேட்கலாம். 3 காரியத்தை அவங்க பண்ணாங்க. அப்புறம் மோசே சில காரியங்களை செய்கிறார். அதுதான் நம்ம இப்போ 11ஆம் அதிகாரத்தில் அந்த எழுத்தாளர் ரொம்ப விவரமாக எழுதுகிறார். மோசையுடைய குணம், மோசையுடைய அர்ப்பணிப்பு, மோசையுடைய பார்வை, மோசைக்கு அவருடைய மனசாட்சியின்படி வாழ்கிற வாழ்க்கை, கடவுளுக்கு பிரியமா சிந்திக்கிற சிந்தனை, அந்த நோக்கத்தின் அடிப்படையில் யோசிக்கிற யோசனை, இதெல்லாம் நம்ம இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது நாமளும் சில காரியங்களை அப்படி நம்முடைய வாழ்க்கையில் சில ஒழுக்கமான காரியங்களை, சில தீர்மானங்களை, சில முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மோசே ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார். அதில் போன ஒருத்தர் 2 காரியத்தை பார்த்தோம். அதுலேருந்து அப்படியே கடை ஆரம்பிப்போம். ஒன்று, மோசே என்ன பண்ணாரு, அவன் பெரியவனான போதுன்னா என்ன அர்த்தம்? அவன் குழந்தையா இருந்த போது, பெரியவனான போது, இந்த 2 வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வளர்ச்சி அடைந்த போது, தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு வந்த போது, பக்குவம் உள்ளவனாய் மாறின போது, முதிர்ச்சி உள்ளவனாய் மாறின போது, ஒரு சட்டன் ஏஜுக்கு வந்த போது அவன் என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று தான் அறியப்படுவதை வெறுக்க ஆரம்பிச்சான். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்பதை எண்ணப்படுவதை வெறுத்தான் என்பதை நான் உங்களுக்கு போன வாரத்தில் சொன்னேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில மனசாட்சி என்பதை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில ஒரு நியாயம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில அவனுக்கு எந்த விதமான மனித அபிமானமும் இருப்பதாக அவன் பார்க்கவில்லை. ஏன்னு சொன்னா பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்கிற அந்த அடையாளம் அவனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்துக்கு ஒத்து போல, அவனுடைய வாழ்க்கை நோக்கத்துக்கு அது இசைந்து போல. ஏன்னு சொன்னா இப்ப பாருங்க, எகிப்துல பார்வோனுக்கு மகனா இருக்கிறான், பார்வோனுடைய குமாரத்தின் மகனா இருக்கிறான். எல்லாரும் எகிப்தில் இருக்கிற அந்த பார்வோனோட இருக்கிறவர்கள் எல்லாருமே தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைகளா இருக்காங்க. அந்த ஜனங்களை அடிமைப்படுத்துறது, அவங்களுடைய வாழ்க்கையை கசப்பாக்குறது, 4-5 தலைமுறையாக அவருடைய வாழ்க்கையை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை அவங்க மிகப்பெரிய நாசத்துக்குள்ள வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மோசே பெரியவனாகும் போது, மோசே யாரு? மோசே எகிப்தியர் கிடையாது, மோசே எபிரேயன், இஸ்ரவேல் ஜனத்துல ஒருத்தன். அவருடைய தாய் ஒரு எபிரேய ஸ்திரீ. அப்போ தன்னுடைய ஜனங்கள் தான் அங்க பாடுபட்டு இருக்கிறாங்க. ஆனா இவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக அரண்மனையில வாசம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ இவனுக்கு பால் கொடுத்த தாய் அவனுக்கு வெறுமனே ஆகாரத்தை மட்டும் கொடுக்காம அவனுக்குள்ள நீ எகிப்தியன் அல்ல, நீ ஒரு எபிரேயன் அப்படின்ற உணர்வையும் அவனுக்குள்ள வளர்த்தெடுத்தாங்க. எகிப்தியன் கிடையாது, நீ ஒரு எபிரேயன் என்கிற உணர்வையும் வளர்த்தெடுத்தாங்க. அதனாலதான் காலப்போக்கில் அவன் வளர்கிற போது நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று இந்த உலகத்துக்கு அறியப்படுவதை நான் வெறுக்கிறேன்னு வெறுத்தான். ஏன்னு சொன்னா அங்க இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கணும், அங்க இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் இல்லாம ட்ரீட் பண்ணணும், அங்க இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை வாதிக்கணும், அவங்களுக்கு வேலை வாங்கணும், அவங்களோட வாழ்க்கையை கசப்பாக்கணும், அவங்க அடிமைகளா இருக்கிறாங்க. ஆனா இவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒருத்தனா இருந்து கொண்டு எங்க இருக்கான்? பார்வோனுடைய அரண்மனையில இருக்கிறான். அதை வெறுத்தான். ரொம்ப முக்கியமான காரியம், அதை வெறுத்தான். அப்போ அந்த மாதிரி வாழ்க்கையை அவன் எப்படி பார்க்கறான்? மனசாட்சி இல்லாத வாழ்க்கை, நியாயம் இல்லாத வாழ்க்கை, மனிதாபிமானம் இல்லாத வாழ்க்கை. ஆகவே நான் அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்துல இந்த உலகத்துல வாழ்கிறத நான் வெறுக்கிறேன்றான். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அப்படிப்பட்ட வாழ்க்கையில மனிதர்களை, தேவனுடைய ஜனங்களை கொல்லுகிறது. அதனால் நான் வெறுக்கிறேன்றான். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பது ஒரு மேன்மையான ஸ்தானம், மிகப்பெரிய உயர்ந்த கௌரவம் தான். ஆனால் பிரபலமான வாழ்க்கை தான். ஆனால் அதுல எந்த உண்மையும் இல்லை, எந்த நேர்மையும் இல்லை. ஆகவே அதை அவன் வெறுக்கிறான். அப்ப இதை நாம நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். என்ன? நியாயமில்லாத வாழ்க்கையை வெறுக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனிதாபிமானம் இல்லாத வாழ்க்கையை வெறுக்க வேண்டும். மனசாட்சி இல்லாத வாழ்க்கையை வெறுக்க வேண்டும். பாருங்க, அவனுக்கு உயர்ந்த ஸ்தானம், உயர்ந்த கௌரவமான இடம் எல்லாம் அங்க கிடைக்குது. ஆனா அதன் மத்தியில அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவன் வெறுத்தான். நம்ம ஒண்ணுமே இல்லாத போது வெறுக்கிறது ரொம்ப ஈஸி, எல்லாம் கிடைக்கும் போது வெறுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாவா இல்லையா? ஆமென். ஒண்ணுமே இல்லை, ரொம்ப போல்டா சொல்றேன், அதான் வெறுக்கிறேன் சார், நான் மனிதாபிமானம் இல்லாத வாழ்க்கையை வெறுக்கிறேன், மனசாட்சி இல்லாத வாழ்க்கையை வெறுக்கிறேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத போது சொல்றது ஈஸி. ஆனா எல்லாம் கிடைக்கும் போது, ராஜா அரண்மனையில ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிற மோசே எல்லாத்தையும், இந்த பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்கிற கௌரவ ஸ்தானத்தை, அந்த ராஜரீகமான கௌரவத்தை, ஒரு மேன்மையான ஸ்தானத்தை, ஒரு பிரபலமான வாழ்க்கையை வெறுப்பது என்பது சாதாரண காரியம் கிடையாது. அதுல நியாயம் இல்லை, கடவுளுடைய சித்தம் இல்லை, கடவுளுடைய நோக்கம் அதுல நிறைவேற மாட்டேன்து, கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய வேண்டியதா இருக்குதுன்னு அதை வெறுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பை காண்பிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நான் சொல்றேன், சின்ன பிள்ளைகளா இருக்கிறவர்கள் வளர வளர, வாலிப பிள்ளைகள் வளர வளர நியாயமான காரியங்களை செய்வதிலே நாம் ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனசாட்சியின்படி வாழ்வதில் ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்துக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்வதில் ஆர்வமா இருக்க வேண்டும். கடவுளுடைய நோக்கம் ஏமால இருக்குது, கடவுளுடைய சித்தம் ஏமால இருக்குது. என்ன? கடவுள் பிறப்பித்ததற்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான நோக்கம் இருக்கிறது. ஆகவே நான் அந்த நோக்கத்தின் நிறைவேறுதலுக்கு விரோதமாய் வாழ மாட்டேன் என்பதை நாம் தீர்மானத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிறீங்களா? ஆமென். நிறைய இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு ஒரு பெரிய டெம்டேஷனா வரும், டிஸ்ட்ராக்ஷனா வரும். கௌரவமான ஸ்தானத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை கெடுக்க பார்ப்பான் பிசாசு. மேன்மையான வாழ்க்கையை கொடுத்து கெடுக்க பார்ப்பான். ஒண்ணுமே இல்லை, இங்க வா எல்லாத்தையும் நான் தரேன்னுவான். இயேசுக்கே சொன்னான் பாருங்க, இயேசுக்கே சொன்னான், எல்லா ராஜ்யத்தையும் காண்பித்து என்னை மட்டும் பணிந்து கொள், எல்லாத்தையும் உன் பேர்ல பட்டா போட்டு தரேன்றான். உடனே இயேசு என்ன சொன்னாரு? காலில் விழுந்து வாங்கிக்கல. அவர் சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து காலில் விழுந்து வாங்க வரல, தலையை நசுக்கி வாங்க வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏசு அப்படி பார்த்தார். அப்ப இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? இதை தரேன், அதை தரேன், மென்மையான வாழ்க்கையை தரேன், மகிமையான கௌரவமான வாழ்க்கையை தரேன், பணத்தை தரேன், பொருளை தரேன், அதை தரேன், இதை தரேன், நீ பார்வோனுடைய குமாரத்தின் மகனா இரு அப்படின்னு சொல்றதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நோக்கமுள்ள மனிதனாய் மோசே போல திராத்திரமான இருதயம் உள்ளவனாக அப்படி எதிர்த்து அப்படி வெறுத்தா சாதாரணமா வெளியே வர முடியாது, கொன்னாலும் கொன்றுவாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, மோசே அப்படிப்பட்ட ஸ்தானத்தை, அப்படிப்பட்ட வாழ்க்கையை, அப்படிப்பட்ட மனிதாபிமானம் இல்லாத, மனசாட்சி இல்லாத, நியாயம் இல்லாத வாழ்க்கையை அவன் வெறுத்தான். சொல்லுங்க, வெறுத்தான். எப்படி வெறுத்தான்னா எப்படி? உள்ளத்துல ஒரு அற்புதமான ஒரு தீர்மானம் தான், நான் கடவுளுடைய மனுஷன். சத்தமா சொல்லுங்க, நான் கடவுளுடைய பிள்ளை. சத்தமா சொல்லுங்க, கடவுளுடைய பிள்ளை. சத்தமா சொல்லுங்க, நான் கடவுளுடைய பிள்ளை. நியாயமா வாழ்வேன், நேர்மையா வாழ்வேன், உண்மையா வாழ்வேன், பரிசுத்தமா வாழ்வேன், யோக்கியமா வாழ்வேன், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வேன், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன், அவருடைய நோக்கத்திற்காக நான் இந்த பூமியில இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதை நம்ம பார்க்கறாங்க மோசேயுடைய வாழ்க்கையில. இரண்டாவது, மோசே தன்னுடைய அனுபவங்களை மாற்றிக்கொள்ள முடிவு செய்தான். தன்னுடைய அனுபவங்களை மாற்றிக்கொள்ள முடிவு செய்தான். பாருங்க, 24 வசனத்துல 25 வசனம் பாருங்க. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். அனித்தியமான பாவ சந்தோஷம் அரண்மனையில இதெல்லாம் கிடைக்குது. அனித்தியமான தற்காலிகமான பாவ சந்தோஷம் கிடைக்குது அரண்மனையில. பார்வோனுடைய குமாரத்தின் மகனா இருந்தா இதெல்லாம் கிடைக்கும். என்னென்ன வேணும் எல்லாம் கிடைக்கும். சுகபோக வாழ்க்கை கிடைக்கும். அனுபவிப்பதை பார்க்கலாம். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டான். கவனிங்க, சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்களா, துன்பத்தை அனுபவிக்கிறீங்களான்றது ரெண்டாவது, யாரோட இருக்கிறீங்கன்றதான் முதலாவது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் பாயிண்ட்ங்க. நீங்க துன்பத்தை அனுபவிக்க வாங்கன்னு உங்களை கூப்பிடல. எதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு இந்த பாடத்துல? நீங்கள்
அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட, சொல்லுங்க தேவனுடைய ஜனங்களோட யாரோட இருக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெண்டாவது பாயிண்ட் என்ன, தன்னுடைய அனுபவங்களை மாற்றிக்கொள்ள முடிவு செய்தான். சொல்லுங்க அனுபவங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் அனுபவங்களை மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் நபர்களை மாற்ற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அனுபவங்களை மாற்ற வேண்டும் என்றால் இடங்களை மாற்ற வேண்டும். அதனால வெறுத்து ஓடனான், இடத்தை விட்டு ஓடனான், நபரை விட்டு ஓடனான். அனுபவங்களை மாற்றிக்கொள்ள முடிவெடுத்தான். அதாவது நாம யாரோட இருக்கிறோமோ அவர்களுடைய அனுபவம் தான் நமக்கு வரும். ஆகவேதான் தேவனுடைய ஜனங்களோட இருக்கிறனால் கிடைக்கிற அனுபவங்களை அவன் தெரிந்து கொண்டான். சொல்லுங்க தேவனுடைய ஜனங்களோடு இருக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க தேவனுடைய ஜனங்களோடு இருக்க வேண்டும். விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்களோடு இருக்கிற நேரம் என்ன? நமக்கு ஒரே நேரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில். அதுக்கப்புறம் பாருங்க பிச்சு பிடிக்கிட்டு ஓடிட்டா அடுத்து எப்பதான் பார்க்க முடியுது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் பார்க்க முடியுது. எங்கடா அந்த ஆளை காணமே, தேட முடியுது. இல்லை, அப்படி இருந்தீங்கன்னா அனுபவம் மாறாது. வசனம் சங்கீதத்தில் தாவீது சொல்றாருல்ல, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காரம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்தது. அப்போ நம்முடைய அனுபவம் 6 நாள் அனுபவம். இங்க 6 நாள் வேற இடத்துல தேவனுடைய ஜனங்களோடு. அப்போ வாரத்தில் ஒரு நாள், அதுவும் 2 மணி நேரம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, இந்த பெல் வேறு அடிச்சிச்சு. டைம் ஆயிடுச்சுன்னா போதும், கொஞ்சம் வேற நமக்கும் பெல் அடிக்கு, டங்கு டங்குன்னு. ஐயோ, அப்போ நான் சொல்றேன் தேவனுடைய ஜனங்களோட நேரத்தை அனுபவிப்பதை, நேரத்தை செலவிடுவதை அவன் தீர்மானித்தான். நான் சொல்றேன் தேவனுடைய ஜனங்களோடு கம்யூனிகேஷன்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? ஏன்னு சொன்னா உங்களுடைய அனுபவம் மாறும். அனுபவம்னா என்னது? உங்க பேச்சு மாறும், உங்களுடைய செய்கை மாறும், உங்களுடைய எண்ணங்கள் மாறும், உங்களுடைய வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கும். தேவனுடைய ஜனங்களோடு ஐக்கியம், உறவு, தேவனுடைய பிள்ளைகளை, சரியான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. ஆமென். அது வேற பிரச்சனை. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. அதாவது எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் கிடையாது. எல்லாரும் தேவனுடைய ஜனங்கள்னு சொல்ல முடியாது. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஜனங்களா? சபைக்கு வரவங்களாம் தேவனுடைய ஜனங்களா? ஆமா, சில சமயங்கள்ல அவங்க கூட என்ன செய்யறாங்க, ஏதாவது தேவையில்லாத வார்த்தையில பேசிடுறாங்க. அப்ப நம்முடைய அனுபவம் மாறி போகும். சரியான விதத்துல தேர்ந்தெடுத்து தேவனுடைய ஜனங்களோட ஐக்கியமா இருப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேரோட ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஏன்னு சொன்னா அப்பதான் அனுபவம் மாறும், அப்பதான் வியாதி மாறும், அப்பதான் பேச்சு மாறும், அப்பதான் சூழ்நிலை மாறும். சில சமயங்கள்ல உங்களுக்கு வந்த அனுபவம் நீங்க யாரோட இருந்தீங்கன்றதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆள்கிட்ட அந்த அனுபவம் வந்திருக்கும். அப்ப அனுபவத்தை மாற்ற நபரை மாற்ற வேண்டும், அனுபவத்தை மாற்ற இடத்தை மாற்ற வேண்டும். எங்க இருக்கிறோமோ அங்கிருந்து அந்த அனுபவம் வருது. ஆகவே தான் தேவனுடைய ஜனங்களோட, சத்தமா சொல்லுங்க தேவனுடைய ஜனங்களோட, சத்தமா சொல்லுங்க தேவனுடைய ஜனங்களோட, சபையோட, விசுவாசிகளோட, தேவனுக்கு பிரியமான ஜனங்களோட, வேதத்தோட, கடவுளுடைய வார்த்தையோட நாம் எப்போதும் இருக்க தீர்மானிக்க வேண்டும். அதுக்கு தான் அடிக்கடி சபையில் சில காரியங்களை செய்வது. அடிக்கடி வந்து போகணும், ஜபங்களை விடக்கூடாது, வார்த்தையை கேட்பதை விடக்கூடாது, மக்களோட இருக்கிறத விடக்கூடாது. ஆமென். சோர்ந்து போகவே கூடாது. எத்தனை பேரோட ஆமென் சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க, சோர்ந்து போகக்கூடாது. ஆமா, ஒருவேளை சில சமயங்களில் உங்களுக்கு டிப்ரெஷனா இருப்பீங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? மனசு ரொம்ப வேதனையா இருக்கும், கவலையா இருக்கும். திடீர்னு கர்த்தர் ஒரு மனுஷன் அனுப்புவார். திடீர்னு கர்த்தர் ஒரு மனுஷன் அனுப்புவார். நீங்க ஐயோ ஏன் தான் இந்த ஆள் வந்தாரோ அப்படி நினைக்க கூடாது. தேவனுடைய ஜனங்களோட நீங்கள் இருக்க தேவன் விரும்புகிறார். ஏன் தெரியுமா? உங்களுடைய டிப்ரெஷனை மாற்றுகிறவர்கள் அவர்கள் தான், உங்களுடைய பிரச்சனையை மாற்றுகிறவர்கள் அவர்கள் தான், உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் அவர்கள் தான். ஆமென். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், பாஸ்டர் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு கூப்பிடணும். கூப்பிடலாம் பாஸ்டர் வருவாரு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கூப்பிடணும். ஹலோ, ஆமாவா இல்லையா? நிமிர்ந்து உட்காந்து சொல்லுங்க ஆமேன். ஆமேன். பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு கூப்பிடணும் அடிக்கடி. விசுவாசிகளை உங்கள் வீடுகளுக்கு கூப்பிடணும் அடிக்கடி. நேற்று முந்தானத்து திடீர்னு ஆவியில் ஒரு காரியத்தை கர்த்தர் ஏவினார். என்னென்னா, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி நமக்கு அறிமுகமான சில பாஸ்டர்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு திடீர்னு ஒரு ஏவுதல் எனக்கு. விசுவாசிகள் குடும்பங்களை கூப்பிட்டு நம்ம நல்லா அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு அனுப்பணும்னு ஒரு திடீர்னு ஏவுதல் பாருங்க. அதோட இதெல்லாம் என் பாயிண்ட்லேயே இல்லை, பட் ஆனால் அதெல்லாம் கரெக்டாக இணைஞ்சு போகுது பாருங்க. ஆமென். அல்லேலூயா. விசுவாச குடும்பங்களை உங்கள் வீட்டுக்கு கூப்பிடணும்.
இல்லைங்க நானே வாடகை வீட்டில் இருக்க, பரவாயில்லைங்க, வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்து போகிறது இல்லையா? தேவனுடைய ஜனங்கள் சொல்லுங்க, தேவனுடைய ஜனங்கள் சத்தமாக தேவனுடைய ஜனங்கள். இந்த பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிற இடம் வந்து அரண்மனை. தேவனுடைய ஜனங்கள் எங்கே இருக்காங்க? அடிமைகளாக இருக்காங்க. வேதம் சொல்லுது, மோசே அரண்மனையில் இருக்கிறத விட அடிமைகள் இருக்கிற இடத்துல போய் அவங்களோட நேரத்தை செலவழிக்க விரும்பினான்னு சொல்லுது பைபிள். ஆமென். அப்ப நான் சொல்றேன், தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகளை, இங்க இருக்கிற உங்களுடைய சகோதர சகோதரிகளை உங்களுடைய வீட்டுக்கு கூப்பிடுங்க. எதுக்கு? கண்டது கழுதிய பேசுறதுக்குல்ல, வீட்டுக்கு கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லுங்க. கடவுளுடைய வார்த்தையை பற்றி கேளுங்க. செல்வி அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த ஜெயக்குடின்னு ஒரு சிஸ்டர் இங்கே இருக்காங்க, அம்மா பின்னால் உட்காந்துருக்காங்க. அவங்க டெய்லி ஃபோன் பண்ணி இன்றைக்கி ஏதாவது ஒரு வசனம் சொல்லுன்னு வாங்கலாம். செல்வி அம்மாட்ட எனக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு வசனம் சொல்லி ஜெபம் பண்ணுன்னு வாங்கலாம். இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பாருங்கள். அவங்களுக்கு ஆண்டரை பற்றி அவ்வளோ தெரியாது. அப்போ நான் சொல்கிறேன், கடைசியாக பாஸ்டருக்கு எப்போ நீங்கள் ஃபோன் பண்ணீங்க பாப்பா? கை தூங்க பாப்பா. கடைசியாக நீங்கள் பாஸ்டருக்கு எப்போ ஃபோன் பண்ணீங்க? எனக்கு ஏதோ ஒரு பாஸ்டருக்கு இல்லை, யாராவது கை தூக்கி சொல்லுங்க. போன வாரத்தில் யாராவது கடைசியாக எனக்கு ஒரு ஃபோன் பண்ணீங்களா? நீங்க எல்லாம் ஃபோன் பண்ணி எவ்வளோ வருஷ கணக்காகுது தெரியுமா? ஃபோனே பண்ணல. நானாவது ஃபோன் பண்ணியிருக்கிறேன். ரை பிரதர் நல்லா இருக்கிறீங்களா? ஜெரேமியா பிரதர் நல்லா இருக்கிறீங்களா? சுந்தரி சிஸ்டருக்கு நேற்றைக்கு கூட ஃபோன் நம்பர் இருக்கான்னு தேடினேன், விக்கி நம்பர் இருக்கான்னு. இல்லை, நானாவது ஃபோன் பண்ணிடுறேன். ஆனால் நீங்கள் யாரும் ஃபோன் பண்ணுறதே கிடையாது. கம்யூனிகேஷன் சொல்லுங்கள், கம்யூனிகேஷன் சொல்லுங்கள் சத்தமாக, கம்யூனிகேஷன். ஆமாம், மாஸ்டர்ஸ் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்ட் த பவர் ஆஃப் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். தேவனுடைய ஜனங்களோட ஐக்கியமாக இருப்பது ரொம்ப அவசியம். அவங்கள உங்களுடைய வீடுகளுக்கு கூப்பிட்டீங்கன்னா உங்களுடைய டிப்ரெஷனை குறைச்சிட்டு போவாங்க, உங்களுடைய மன அழுத்தங்கள் குறையும். தேவனுடைய பிள்ளைகள் உங்களோட இருக்கும் பொழுது துன்பம் வரும் நீங்க சொல்லலை. தேவனுடைய ஜனங்கள் உங்களோட இருக்கும்போது உங்களுடைய துன்பங்கள் குறையும். நீங்க ஜெபிப்பீங்க, அவங்க ஜெபிப்பாங்க, ஒரு நம்பிக்கை உண்டாகும், விசுவாசம் உண்டாகும். நான் சொல்றேன், வீட்டில் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, குறிப்பாய் தேவனுடைய ஜனங்களை நீங்க அலோ பண்றது ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதுக்காக வந்து போறவங்க பைபிளை தூக்கிட்டு வர்றவங்க எல்லாத்தையும் உள்ள விட்டுறாதீங்க. அதுலேயும் நிறைய பிரச்சனை இருக்கு. நான் சொல்ல குறிப்பாக நம்முடைய சபை ஜனங்களை அறிந்தவர்களை நான் சொல்றேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது மோசேக்குள்ள இருந்த ரொம்ப முக்கியமாக என்னன்னா, மூன்றாவது நோக்கத்தையும் அந்த அந்த நோக்கத்தின் மேல் அந்த தன்னுடைய அந்த கவனத்தையும் எதுல வச்சான்னு 26ஆம் வசனத்துல சொல்லுது பாருங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து சொல்லுங்க, இனி வரும் பலன். சத்தமா சொல்லுங்க, இனி வரும் பலன். மூணாவது காரியம் என்ன? எதுல நோக்கமா இருக்கிறான், எதுல தன்னுடைய கவனத்தை வச்சிருக்கிறான்னு சொல்லுது. அவனுடைய நோக்கம், அவனுடைய கவனம் எல்லாமே தற்காலிகமா இம்மையில் இருக்கிற சில சந்தோஷங்கள்ல வைக்காம, பொக்கிஷங்கள்ல வைக்காம, இப்ப என்ன கிடைக்கும், இப்ப என்ன கிடைக்கும், இப்ப என்ன கிடைக்கும், இதுல என்ன கிடைக்கும், அதுல என்ன கிடைக்கும்னு தன்னுடைய கவனத்தை நோக்கத்தை வைக்காம அவனுடைய நோக்கத்தை எங்க வச்சான்னா இனி வரும் பலன் மேல். சொல்லுங்க, இனி வரும் பலன். சத்தமா சொல்லுங்க, இனி வரும் பலன். சத்தமா சொல்லுங்க, இனி வரும் பலன். இப்ப இருக்கிற பொக்கிஷம் அல்ல, இனி வரும் பலன். இப்ப இருக்கிற இடமே தப்பு, இப்ப இருக்கிற அனுபவமே தப்பு, இப்ப இருக்கிற பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்கிற அடையாளமே தப்பு. இனி வரும் பலன். சொல்லுங்க, இனி வரும் பலன். சத்தமா சொல்லுங்க, இனி வரும் பலன். இயேசு கூட அப்படித்தான், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தார். அப்ப இனி வரும் பலன் மேல நோக்கமா இருப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய விசுவாச வாழ்க்கை. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இனி வரும் பலன் மேல், இனி வரும் பலன் மேல நோக்கமாக்கினா பெரிய விசுவாசம் தேவை. அப்படின்னா தான் இப்ப இருக்கிற பாவ சந்தோஷத்தை வெறுக்க முடியும், இப்ப இருக்கிற பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை வெறுக்க முடியும். இப்ப இருக்கிற ஜனங்களுடைய சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கவன சிதறல்கள் நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்பி கொண்டு போலான்னு பாக்குறாங்களே, அதெல்லாம் வெறுக்க முடியும். இனி வரும் பலன், இனி வரும் பலன். இன்மைக்காக வாழ்றது இல்ல, இனி வரும் பலன் மேல் நோக்கம். கர்த்தர் எனக்காக ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. நான் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக கர்த்தர் என்னை தயார்படுத்தி இருக்கிறார். தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறாரு.
நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகனை அரண்மனையில ஒரு சுயநலத்துல வாழ்ந்து மறிப்பதற்காக கர்த்தர் என்ன வைக்கல. ஒரு பெரிய ரட்சகனாக, ஒரு பெரிய மீட்பனாக, 30 லட்சம் ஜனங்களை விடுதலையாக்குகிறவனாக கர்த்தர் என தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நான் இப்ப இருக்கிற சந்தோஷங்களிலே, இப்ப இருக்கிற பொக்கிஷங்களிலே, இப்ப இருக்கிற வாழ்க்கையில, இப்ப இருக்கிற நபர்களோடைய, இப்ப இருக்கிற அறிவோடைய நான் தேங்கி விட மாட்டேன். இனி வரும் பலன் சொல்லுங்க, இனி வரும் பலன். சத்தமா சொல்லுங்க, இனி வரும் பலன். ஒரு பெரிய நோக்கம், ஒரு பெரிய திட்டம். இனி வரும் பலன் பார்வோனுக்கு அடுத்த ராஜா இல்ல, இனி வரும் பலன் நான் யாரு? இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குகிற ஒரு தலைவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குகிற ஒரு தலைவனாக கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். அதுதான் பெரிய நோக்கம், அதுதான் பெரிய திட்டம். அதுக்காக கடவுளுடைய மேல ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார், திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதன் மேல் நோக்கமாயிரு. சொல்லுங்க, அதன் மேல் நோக்கமாயிரு. உங்களுக்கு தெரியுமா நீங்க யார்? இப்போ நீங்க என்ன இடத்துல இருக்கிறீங்கன்றத வச்சு நீங்க யாரும் தீர்மானிக்கிறது இல்லை. இப்போ நீங்க கஷ்டத்துல இருக்கலாம், இப்போ நீங்க ஒருவேளை மோசைய மாதிரி நல்ல நிலைமையில கூட இருக்கலாம். ஆனா அதுவே உங்களுடைய டெஸ்டினேஷன் அல்ல, அதுவே உங்களுடைய முடிவு அல்ல. ஒரு பெரிய நோக்கத்திற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மோசே பெரியவனான போது இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தார். இனி வரும் பலன் சொல்லுங்க, இனி வரும் பலன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இனி வரும் பலன் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த ஸ்தானம், இந்த நிலை, இந்த இடம், இது என்னுடைய நிரந்தரமான காரியம் அல்ல, இது தற்காலிகமானது. இனி வரும் பலன், இனி வரும் பலன். என் கவனத்தை அதன் மேல வைக்கிறேன், நோக்கத்தை அதன் மேல வைக்கிறேன். பெரிய ஒரு காரியத்துக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுலயே நான் தேங்க மாட்டேன், இதுலயே நான் தங்க மாட்டேன், இதுவே நான் சந்தோஷமா நினைக்க மாட்டேன், இதுவே போதும் நினைக்க மாட்டேன், இதுவே என்னுடைய சுயநல அனுபவமாய் மாறாது. ஒரு பெரிய நோக்கம், 30 லட்சம் ஜனங்களை விடுதலையாக்குகிற நோக்கம், தலைவன் என்கிற நோக்கம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தலையை கை சொல்லுங்க. என் மேல ஒரு பெரிய நோக்கம் இருக்கு, பெரிய நோக்கம் இருக்கு, பெரிய நோக்கம் இருக்கு. சில சமயங்களில் பார்வோனுடைய குமாரத்தின் வீடு மாதிரி உங்களுக்கு கம்பெனி கூட இருக்கலாம். சில சமயம் கம்பெனிலே தேங்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட வேலையிலே தேங்கிறாங்க, குறிப்பிட்ட சம்பளத்திலே தேங்கிறாதீங்க. ஹலோ, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன்றது ஒரு பெரிய நோக்கமாக இருக்கலாம். கர்த்தருக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு தர்றது ஒரு பெரிய நோக்கமாக இருக்கலாம். இனி வரும் பலன், இதிலே தங்கிறாதீங்க, இதிலே தேங்கிறாதீங்க. ஏதன் சொல்கிறது, இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கமாயிருந்தான். ஆமென். 4வது, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அதாவது எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள் எல்லாம் சரீர பிரகாரமாக சம்போக வாழ்க்கையை மட்டுமே அவனுக்கு தந்தது. ஆனா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை இம்மையிலும் மறுமைக்குமானது என்பதை அவன் எண்ணி பார்த்து வாழ ஆரம்பித்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சொல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எகிப்தில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்குதான், அந்த பொக்கிஷங்களை அனுபவிக்கிற வாழ்க்கையை அவன் எப்படி நினைச்சான்னா, இது சரீர பிரகாரமான வாழ்க்கை, இம்மைக்குரிய வாழ்க்கை. ஆனா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை இம்மைக்கும் உரியது, மறுமைக்கும் உரியது என்பதை அவன் எண்ணி பார்த்து வாழ்ந்தான். எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க? ஆமென். கைகளை பேர் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையை பாக்கியமாக கருதுங்க. இந்த பூமிக்குரிய காரியம் எல்லாம் கிடைக்கும், கிடைக்காம போனிச்சு, எல்லாம் கிடைச்சது. மோசேயுடைய சந்ததிகளுக்கு கிடைச்சது, எல்லாருக்கும் கிடைச்சது. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதை பாக்கியமாக எண்ணுகிறேன். சொல்லுங்க, பாக்கியமாக எண்ணுகிறேன். சத்தமாக சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதை பாக்கியமாக எண்ணுகிறேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்வதை பாக்கியமாக நினைக்கிறீங்களா? நினைக்கிறீங்களா? ஆண்டுடைய பிள்ளையா வாழ்றத பாக்கியமா நினைக்கிறீங்களா? ஆண்டுடைய பிள்ளையா வாழ்றதான் பாக்கியம், கிறிஸ்துவுக்குள் வாழ்றதான் பாக்கியம். பார்வோனுடைய குமாரத்தின் மகனா சொல்லப்படலாம், அரண்மனையில் இருக்கலாம், ராஜாவுக்கு அடுத்தாலும் எல்லாம் இருக்கலாங்க. ஆனால் நான் எதை பெருமையாக நினைக்கிறேன், எனக்கு பெரிய காசு பணம் இருக்குது, வீடு பங்களா இருக்குது, கார் பங்களா இருக்குது, நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன், அதெல்லாம் எனக்கு பெருமை இல்லை. என்கிட்ட ஏராளமாக தாராளமாக பணம் இருக்குதுன்றது பெருமை இல்லை. என்கிட்ட இருக்கிற பெருமை என்ன, என்கிட்ட இருக்கிற பெரிய ஸ்லாக்கியம் என்ன, பாக்கியம் என்ன, நான் எல்லாவற்றையும் விட கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன். அதான் எனக்கு பெருமை. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்கிறீங்களா? ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழ்வதான் பாக்கியம், பாக்கியம் என்று எண்ணினான். அதுதான் பாக்கியம் என்று கருதினான். 4வது. 5வது, அவனுடைய விசுவாசனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, ராஜா சொல்றதை விட, ராஜாவை விட, தான் கண்ணால் பார்க்குற ராஜாவை விட, என் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற தேவன் மிகப்பெரியவர் என்று பார்க்க ஆரம்பித்தான். நம்ம விசுவாச வாழ்க்கை பாருங்க.
அடுத்த வசனம் பாருங்க, விசுவாசத்தினாலே 27ஆம் வசனம், அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். என்ன மாதிரி கேரக்டர் பாருங்க, அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசே ராஜாவை பார்த்துக்கிட்டு இருந்தான். ராஜாவை விட அவன் விசுவாச கண்களை யாரை பார்க்கறான்னா, தேவாதி தேவனை பெரியவரா பார்க்கிறான், ராஜாவை பெரியவரா பார்க்கிறான். அதாவது தன் கண்களால் காண்கிற மேன்மையான மகத்துவமான காரியங்களை விட உயர்ந்த உன்னதமான மேலான ஒருவரை தரிசித்து பார்த்து நடக்கிறது போல ஒரு உறுதியான தரமான முடிவுகளை எடுத்தான். அதனாலதான் எகிப்தை விட்டு வெளியே போனான்றது. எகிப்தை விட்டு வெளியே போனா சாதாரண வெளியே போக முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னு சொன்னா எகிப்து தான் அவனுடைய வாழ்க்கையவே தீர்மானிச்சிருக்குது. 3 மாசத்துல எகிப்துல அரண்மனைக்கு வந்து சேர்ந்த ஆளு மோசே. 3 மாசத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவன் எங்க இருக்கிறான்? எகிப்து அரண்மனையில் இருக்கிறான். இப்போ பெரியவனான போது சில முடிவுகள் எடுக்கணும். என்ன முடிவுகள்? நோக்கத்தின் அடிப்படையில் எடுக்கணும். அப்படின்னா எகிப்தை விட்டு வெளியே போகணும். எகிப்தை விட்டு வெளியே போனோம் சீக்கிரத்தில் முடிவு எடுக்க முடியுமா? இங்கதான் 60 வருஷம் பிறந்து வாழ்ந்த ஆளு இங்கிருந்து கர்த்தர் திடீர்னு கிளம்பி உங்களை கண்காணாத ஒரு ஊருக்கு போக சொல்றாருன்னு வைங்க, டக்குன்னு முடிவு எடுத்துருவீங்களா? யார் முடிவு எடுப்பீங்க? அப்படிலாம் எடுக்க முடியாது இல்லையா? டக்குன்னு முடிவு எடுக்க முடியாது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து வேலையை செஞ்சு ஒரு வீட்டை வாங்கி ஒரு இடத்த வாங்கி இப்போதான் சார் நான் செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளார கர்த்தர் குண்டு போடுறாரு, டக்குன்னு ஊரை காலி பண்ணுன்றாருன்ற மாதிரி எகிப்தை விட்டு வெளியே போகக்கூடிய உணர்வுகள் அவனுக்குள்ள வருது. கர்த்தர் அவனை எகிப்தை விட்டு வெளியே போக சொல்றாரு, நோக்கம் வெளியேற சொல்லுது. நான் சொல்றேன், அப்படி அவன் வெளியேறணும்னா அவனுக்கு ஒன்று தேவை. என்ன தெரியுமா? ஒன்று, தன் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற ராஜாவை கண்டு அவன் பயப்படக்கூடாது. அதுக்கும் மேலே ஒருவர் இருக்கிறார், அதரிசனமான தேவனை தரிசித்து நடக்கிறது போல அவன் அப்படிப்பட்ட ஒரு பார்வை உள்ளவனா இருந்தாதான் தன்னை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தானோ அந்த நபர்கள், அந்த கலாச்சாரம், அந்த பணம், அந்த பொக்கிஷம், இது எல்லாத்தையும் விட்டு வெளியேற முடியும். அப்ப என்ன மாதிரி விசுவாச வாழ்க்கை வாழ்ந்திருக்கான் பாருங்க மோசே. என்ன மாதிரி ஒரு தேவனை பெருசா பார்த்தான் பாருங்க. நான் சொல்றேன், அதனாலதான் எகிப்தை விட்டு வெளியேறினான்னு சொல்லுது. அதாவது எகிப்தை விட்டு வெளியேறினான்னா அவனுடைய சோர்ஸ் அதான். எகிப்து தான் அவனுடைய சோர்ஸ். எகிப்துல தான் அவன் வளர்ந்தான், எகிப்துல தான் அவன் பெரியவனானா, எகிப்துல தான் ராஜாவை போல இருக்கான், எகிப்துல தான் எல்லாம் இருக்குது. இப்போ எகிப்தை விட்டு ராஜாவுக்கு விரோதமா சில காரியங்களை பண்ணி வெளியேறிட்டான்னா அவங்களே இவனை கொன்றுவாங்க, அவங்களே இவனை கொன்றுவாங்க. எதுக்கும் தயங்காமல் அவனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் சில முடிவுகளை எடுக்க வைக்கிறது. ராஜா விட்டு வெளியேறினான், எகிப்தை விட்டு வெளியேறினான். எப்படி வெளியேறினானா? பைபிள் சொல்லுது, அவன் ராஜாவை பெருசா பார்க்கல, அதரிசனமான தேவனை பெருசா பார்த்தான். அதரிசனமான தேவனை, கண்களால் காண்கிற மேன்மைய மகத்துவத்தை பெருசா பார்க்கல, தன் கண்களால் காணக்கூடாது இருக்கிற உயர்ந்த உன்னதமான மேலான தேவனை தரிசித்து நடக்கிறது போல. அவர் காட்டுறார், நான் நடக்கிறேன், அவர் கூப்பிடுறார், நான் போடுறேன், அவர் கைப்பிடிச்சிருக்கிறார், அவர் கூட நடக்கிறன்ற மாதிரி நடந்து அவன் எகிப்தை விட்டு வெளியேறினான். அந்த மாதிரி வாழ்க்கை ஊழியம் அப்படிதான் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிதான் இருக்கும். வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, ஆவிக்குரியவன் சகலவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து பார்க்கிறான், அவனோ ஒருவராலும் ஆராயப்படான். ஆவிக்குரியவன் எடுத்து வைக்கிற முடிவுகள் யாருக்கும் தெரியாது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆவிக்குரிய மனுஷன் அப்படிப்பட்டவனாய் இருக்கிறான், அவன் ஆவிக்குரியவனாய் இருக்கிறான். ஆவியானவர் சொல்ல கீழ்ப்படுகிறான், ஆவியானவர் சொல்ல அவன் நடக்கிறான், ஆவியானவர் பேச அவன் அதை கேட்கிறான், ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறான், ஆவியானவருடைய வார்த்தையின்படி தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிறான், பிள்ளைகளை நடத்துகிறான். நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும், ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும், மாம்சத்தில் அல்ல. புத்திக்கு என்ன தெரியுமோ அது அல்ல, நம்மளை சுற்றி யார் இருக்காங்களோ அது அல்ல, ராஜா அல்ல, பார்வோனுடைய குமாரத்தி அல்ல, தன்னை சுற்றி இருக்கிற சேவகர்கள் அல்ல, யாரும் அல்ல, ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். சத்தமா சொல்ல, கை வைத்து ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். எப்போ நீங்க ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறியப்படுகிறீர்கள். எப்பொழுது நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கம் நிறைவேறும். எகிப்தில் இருக்கிற வரைக்கும் நோக்கம் நிறைவேறாது, பார்வோனுடைய குமாரத்தின் மகனா இருக்கிற வரைக்கும் நோக்கம் நிறைவேறாது. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்கிற அந்த கௌரவம், அந்த பட்டம், அந்த ராஜரீகமான சம்பவ வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை நோக்கத்தை நிறைவேற்றாது.
பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், பாவம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் நோக்கம் நிறைவேறிச்சா? எப்போ நோக்கம் நிறைவேறும்? ராஜா கூடயே, எகிப்து கூடயே, பார்வோனுடைய குமாரத்தி கூடயே, சேவர்கள் கூடயே, எகிப்திலேயே நீங்க இருக்கிற வரைக்கும் நோக்கம் நிறைவேறாது. எல்லாம் கிடைக்கும். எல்லாம் கிடைச்சா போதுமா? எல்லாம் கிடைக்கும். ஆனா எகிப்துல உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறாது. எகிப்தை விட்டு வெளியேற வேண்டும். எகிப்து ஒரு வகையில் உலகத்துக்கு அடையாளமாக இருக்குது. உலக காரியங்களை விட்டு வெளியேற வேண்டும். தீமையான காரியங்களை விட்டு வெளியேற, கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு வெளியேறணும். அப்போ எப்படி வெளியேறது? ராஜாவை பார்த்தா வெளியேற முடியாது, பார்வோனுடைய குமாரத்தையை பார்த்தா வெளியேற முடியாது, அம்மாடா அப்படின்னு வா, இதெல்லாம் பார்த்தா வெளியேற முடியாது. அதரிசனமான தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஆவியானவரை நோக்கி பார்க்க வேண்டும். உங்கள் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும். ஆவியானவரை நோக்கி பார்க்க வேண்டும். மோசே ஆவியானவரை நம்பி வெளியேறினான். ஆண்டவரை நம்பி வெளியேறினான். ஆண்டவரை நம்புங்கள். கர்த்தர் உங்களோட பேசுவாரா? நிச்சயமா பேசுவார். உள்ள தங்கி இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவாரா? உணர்த்துவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வாரா? நிச்சயமாக உதவி செய்வார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நிறைவேறுவதற்காக சகலவற்றை வைத்திருக்கிறார். நீங்க நினைக்காதீங்க இங்க இருந்தாதான் எனக்கு எல்லாம் கிடைக்கும் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும் போது மாத்திரமே உங்கள் வாழ்க்கை நோக்கத்தை நிறைவேறுவதற்கு சகலமும் கைகூடி வரும். ஆமென் சொல்றீங்க. ஹல்லேலூயா. மோசே இதை பெருசா பார்க்கல, ராஜாவை பெருசா பார்க்கல, பார்வோனுடைய குமாரத்தியை பெருசா பார்க்கல, பொக்கிஷங்களை பெருசா பார்க்கல, அரண்மனையை பெருசா பார்க்கல, அடுத்த பட்டம் இவனுக்கு தான் வரப்போகுது அதை பெருசா பார்க்கல. குதிரை இருக்கு, யானை இருக்கு, எல்லாம் சகலமும் அவனுக்கு இருக்குது. வேலைக்காரங்க இருக்காங்க, வேலைக்காரிகள் இருக்கிறாங்க, சகல பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் பெருசா பார்க்கல. சகலமும் காலுக்கு கீழே கிடக்குது, அதை பெருசா பார்க்கல. எகிப்தை விட்டு வெளியேறினான். இவைகளை விட்டு எகிப்தை விட்டு வெளியேறினான். இவைகளை விட்டு வெளியேறினான். இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தா, நமக்கு கொடுத்தா வெளியேறுவோமா? யோசித்து பார்க்க, வெளியேறுவோமா? நம்ம யோசிப்போம் இல்லை? கர்த்தர் தான் கொடுத்தாரோ பிரதர்? கர்த்தர் கொடுக்கல. கர்த்தர் கொஞ்ச நாள் இங்கே வச்சிருக்கிறாரு. கர்த்தர் தூக்கிட்டு போக சொல்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? வெளியேறினான். சொல்லுங்க வெளியேறினான். சொல்லுங்க வெளியேறினான். வெளியேறக்கூடிய இருதயம் நமக்கு தேவை. வெளியேற வேண்டும். சில சமயங்களில் இருதயத்துக்குள்ளேயே வச்சிருக்கோம். இருதயத்தில் இருந்து வெளியே வரமாட்டேன்றோம், விடமாட்டேன்றோம், வெளியேற்ற மாட்டேன்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியேறினாங்க. எங்க இருந்து? எகிப்தை விட்டு வெளியேறினாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியேறினாங்க. வெளியேறி கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் பிரயாணப்பட்டு வராங்க. வனாந்தரத்தில் வந்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் சரீர பிரகாரமாக வெளியேறிட்டாங்களாம். இருதயம் எங்கே இருந்துச்சான்? எகிப்திலேயே இருந்துச்சான். நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை வேற. கோயிலுக்கு வந்திருப்பாங்க, இருதயமெல்லாம் ஐயோ பாலை மூடி வைக்காம வந்துட்டோமே. இருதயம் அங்கே இருக்குது, சரீரம் மட்டும் இங்கே இருக்கும். சிலர் சொல்கிறாங்க. எகிப்தை விட்டு வெளியேறி வனாந்தரத்துக்கு வந்தாச்சு. வனாந்தரத்துக்கு வந்து யோசிக்கிறாங்க, ஐயோ எகிப்தில் எங்களுக்கு நல்லா சாப்பாடு கிடைச்சது, வெள்ளரிக்காய் கிடைச்சது, கொமுட்டிக்காய் கிடைச்சது, கிழங்கு கிடைச்சது, அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோமே மோசே அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப மோசைகிட்ட முறுமுறுக்குறாங்க ஒரு சம்பவத்தில். அப்போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சரீரத்தில் எகிப்துக்கு இங்கே வந்துட்டீங்க வனாந்தரத்துக்கு, ஆனால் உங்கள் இருதயமும் தூரமாக இருக்குன்னு சொன்னார். நிறைய பேர் அதுலேருந்து வெளியேற முடியல. எகிப்தை விட்டு வெளியேறதுன்றது என்னது? சரீரத்தில் இல்லை, உள்ளத்திலிருந்து வெளியேற வேண்டும். இதெல்லாம் பிடிக்கக்கூடாது. வெள்ளியும் பொண்ணும் பிடிக்கக்கூடாது, பணம் பிடிக்கக்கூடாது, இதெல்லாம் உள்ளத்துக்குள்ள வைக்கக்கூடாது. தூக்கி போடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ராஜரீகமான வாழ்க்கையை தூக்கி போடணும். கௌரவமான வாழ்க்கையை தூக்கி போடணும். கட்டத்தோட இதை கொடுத்துருந்தோம்னா கொடுத்துடணும். அந்த அளவுக்கு நாம் தேவனுடைய அதரிசனமான நோக்கத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிடிச்சிக்க கூடாது. எனக்கு இது என்னுடையதுன்னு பிடிச்சிக்க கூடாது. வெளியேறணும். ஆமா, நான் சம்பாதிச்சதான், நான் கஷ்டப்பட்டதான், நான் சேர்த்ததுதான். ஆமா, ஆனா கர்த்தர் சொல்றாரா? ஒரு நோக்கத்தை நிறைவேறுவதற்காக அதை சொல்லுகிறார். தூக்கி போட்டு வெளியேற அளவுக்கு அந்த முதிர்ச்சி, பக்குவம், அந்த ஞானம், அந்த அர்ப்பணிப்பை மோசேயுடைய வாழ்க்கையில நாம் ரொம்ப கவனிக்கிறோம். ஆமென். ரெண்டே காரியம் டக்குன்னு சொல்லிடுறேன். எகிப்தையும் ராஜாவை விட்டு வெளியேறினான். சாதாரண காரியம் கிடையாது. விசுவாசம் என்பது அப்படிதான். அசாதாரணமான தேவனை நம்பி வெளியேறுவது. உன் நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிறீங்க? கண்ணால காண்கிற மனுஷன் மேல வைக்காதீங்க. கண்ணால் காணக்கூடாத தேவன் மேல் வையுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மை நடத்துவதற்கு ஒரு மனுஷனை நியமிக்காதீங்க. நம்மை நடத்துவதற்கு தேவனை நியமியுங்கள். தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். தேவன் சொன்னா நான் செய்வன்ற பக்குவத்துக்குள்ள வாருங்கள்.
தேவன் சொன்னா தேவனுக்கு கீழ்ப்படிவேன், தேவன் சொன்னா நான் எதையும் செய்வேன், தேவனுடைய வார்த்தைக்கு நான் அர்ப்பணிப்பேன் என்கிற நிலைக்கு வாருங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அதான் விசுவாச வாழ்க்கை. என்ன மாதிரி உறுதியான தீர்மானம் மோசேயுடைய வாழ்க்கையில. ஆறாவது, விசுவாசத்தினாலே மோசே ஒரு காரியத்தை செஞ்சான். என்ன? 28ஆம் வசனம் பாருங்க. விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தை ஆசரித்தான். பஸ்கா ரத்தம் பூசுதல் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நாம திருவிருந்துக்கு முன்பாக வந்திருக்கிறோம். அதான் பஸ்கா ரத்தம் பூசுதல் என்பது அங்கதான் ஆரம்பிக்கப்பட்டது. இதை மோசே அனுபவித்தான் அப்படின்னு அனுசரித்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தினாலே மோசே பஸ்கா மற்றும் ரத்தம் பூசுதல் ஆகிய நியமத்தையும் ஆசரித்தான். ஆகவே என்ன நடந்துச்சு? நல்லா கவனிங்க. இன்றைக்கு திருவிருந்துல பங்கு பெறுகிறவர்கள் ஒன்றை நல்லா கவனிக்க வேண்டும். என்ன நடக்குது? பஸ்கா ஆட்டுக்குட்டி, அவருடைய ரத்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றியது இல்லையா? அன்றைக்கு அது ஒரு ஊமையாகவே அன்றைக்கு அங்க நடந்துச்சு, ஒரு எக்ஸாம்பிளாகவே நடந்துச்சு. இன்றைக்கு நாம இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகிறது போல அன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து அந்த அதனுடைய அந்த அந்த ரத்தத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், ரத்தத்தை பூசினார்கள், தன்னுடைய வாசல் நிலைக்கால்களில் பூசினார்கள். அது மாத்திரம் அல்ல, அவர்கள் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் தேவனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் புசித்தது போல பானம் பண்ணினது போல அவர்கள் அன்றைக்கு விசுவாசத்தினாலே செய்தார்கள். வசனம் சொல்லுது, பஸ்காவை ரத்தம் பூசுதலை இந்த நியமத்தை ஆசரித்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை செய்கிறதால் என்ன நடக்குது? இப்ப நாம் இதில் பங்கு பெறுகிறதால் என்ன நடக்குது? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய குடும்பங்களில் இருந்த முதற் பேரானவர்களை சங்கரிக்கிற சங்கார தூதன் அவர்களை சங்காரம் பண்ணாதபடிக்கு இந்த நியமத்தை அவன் ஆசரித்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதின் மூலமாக தன்னை நம்புகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் மரணம் வராதபடிக்கு அவன் பாதுகாத்தான். இந்த மாதிரி வாழ்க்கை பாருங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதின் மூலமாக உங்களை பின்பற்றவர்களுடைய வாழ்க்கையில எந்த தீமையும் அணுகாதபடிக்கு நீங்கள் பாதுகாக்கிறீர்கள். எவ்வளவு பேருடைய வாழ்க்கை தெரியுமா? கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள். குடும்பம் எடுத்துக்கிட்டா எத்தனையோ லட்சம் குடும்பங்கள். அந்த லட்சம் குடும்பங்கள்ல முதற் பேரானவர்கள். முதற் பேரானவங்க யாரு? ஃபர்ஸ்ட் பிள்ளை. சங்கார தூதன் வர்றான். எகிப்துல வரும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற முதல் பிள்ளையை அழிக்க வர்றான். அப்படி வரும்போது யாருடைய வீட்டில் ரத்தம் பூசப்பட்டிருந்துச்சோ அந்த வீட்டில் முதல் பிள்ளை காக்கப்படுகிறான். அப்போ மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த பஸ்காவையும் ரத்தம் பூசலையும் இந்த நியமத்தை ஆசரித்ததினாலே அந்த வீட்டில் சாவு விழாமல் பாதுகாத்துக் கொண்டான். அப்போ மோசே கடவுள் பெரியவனாக்குனார்னா என்ன அர்த்தம்? கடவுளுடைய வார்த்தை அப்படியே கீழ்ப்படிஞ்சு விசுவாசத்தை நடந்தான். அதன் மூலமாக அநேகருடைய வீடுகளில் சாவு விழாமல் பாதுகாத்தான். சங்கார தூதன் மக்களை சங்கரிக்காமல் பாதுகாத்தான். நான் சொல்றேன், நீங்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதன் மூலமாக, கடவுளுடைய பந்தியில் நீங்கள் பங்கு பெறுகிறதன் மூலமாக உங்கள் குடும்பங்களையும் சரி மற்ற குடும்பங்களையும் சரி சாவு, தீமை, வியாதி, பலவீனங்கள் அணுகாமல் பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பின் ஒரு அடையாளமாக நீங்கள் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். வசனம் சொல்லுது, ஹிஸ்டரி சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் ரத்தம் பூசலையாம், எகிப்தியர் கூட பூசிட்டாங்களாம். எகிப்தியர் வீட்டில் கூட ரத்தம் பூசிட்டாங்க. அப்படி பூசினதுனால எகிப்தியர் வீட்டில் கூட சாவு விழாமல் பாதுகாக்கப்பட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மோசையின் மூலமாக வீடே பாதுகாப்பு, நாடே பாதுகாக்கப்பட்டது. நான் சொல்றேன், நீங்கள் ஒரு நபர் கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படுகிற நபர்களாக இருப்பீர்களா? நான் சொல்றேன், நாடே பாதுகாக்கப்படும். நாடே பாதுகாக்கப்படும். இருக்கிறீங்களா? கடைசியாக 7வது, விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதலுக்கானது. அதுக்கு பதிலாக விசுவாசம் என்பது பாவம் செய்வதற்கானது அல்ல. பாருங்க 29ஆம் வசனம் பாருங்க. விசுவாசனாலே அவர்கள் உலர்ந்த சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலில் கடந்தாங்க, எகிப்தியர் செங்கடலில் மூழ்கி போனார்கள். இஸ்ரவேலர்கள் செங்கடலில் கடந்தாங்க, ஏன் தெரியுமா? கானானுக்கு போவதற்காக. எகிப்தியர் செங்கடலுக்கு வந்தாங்க, ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை கொல்லுவதற்காக. அப்போ விசுவாசம் என்பது பாசிட்டிவ் திங்கிங் என்பது, விசுவாசம் என்பது
பாசிட்டிவ் திங்கிங் வேற, விசுவாசம் என்பது வேற. நிறைய பேருக்கு இந்த பாசிட்டிவ் திங்கிங் வேலை செய்யுது. என்னது பாசிட்டிவ் திங்கிங் என்பது? பாவம் செய்வதற்காக அல்ல. விசுவாசம் என்பது பாவம் செய்வதற்காக அல்ல, தேவனுடைய சித்தத்தை விட்டு ஓடுவதற்காக அல்ல, அல்லது தேவனுடைய சித்தத்தில் வாழ்பவர்களை நாம் சீர்கெடுப்பதற்காக அல்ல. விசுவாசம் நிறைய பேர் விசுவாசம்ன்ற பேர்ல இஸ்ரவேல் ஜனங்களை கொல்ல பார்க்குறாங்க. எகிப்தியர் விசுவாசம் அவங்களுக்கு இருக்கு, நம்பிக்கை இருக்குது. நாங்கள் தொடர்ந்து போய் இஸ்ரவேல் ஜனங்களை கொன்னே போடுவோம் பிரயாணம் பண்றாங்க. ஆனா கொல்ல முடியாது. நோக்கம் உள்ள மனிதனை யாரும் கொல்ல முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? தேவன் ஒரு நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மனுஷனை, அந்த குடும்பத்தை, அந்த சபையை, அந்த 30 லட்சம் ஜனங்களை யாராலும் அழிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தை கடந்து போனார்கள், எகிப்தியர் சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். விசுவாசம் என்பது கடவுளுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியத்தானே ஒழிய தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா பாவம் செய்வதற்கானது அல்ல. இத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் என்பது கடவுளுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிவதற்கானது. விசுவாசம் என்பது பாவம் செய்வதற்கானது அல்ல. நிறைய பேருக்கு ஒரு தைரியம் என்னன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் என்ன செஞ்சாலும் காப்பாற்றுவாரு. கர்த்தர் என் கூட இருக்காரு, நான் என்ன செஞ்சாலும் என்னை கைவிட மாட்டார். இல்லை 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 இல்லை. செங்கடலுக்குள்ளே போகிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். செங்கடலுக்குள்ளே போனாலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். செங்கடலுக்குள்ளே நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எகிப்தியனா போகக்கூடாது, இஸ்ரவேலனா போகணும். இஸ்ரவேலன் மாற்றப்பட்டவன், இஸ்ரவேலன் அர்ப்பணிக்கப்பட்டவன். இஸ்ரவேலன் யாரு? மனம் திரும்பினவன். இஸ்ரவேலன் யாரு? தேவனை தெய்வமாய் கொண்டவன். யெகோவா தேவனை தெய்வமாய் கொண்டவன் தான் செங்கடலுக்குள் தைரியமா போக முடியும். ஏன்னா அவனுக்கு மாத்திரம்தான் செங்கடல் அவனுக்கு சுவர் போல நின்று வழிவிடும், எகிப்தியனுக்கு வழிவிடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கையை வேறு சொல்லுங்க ஆமென். எகிப்தியனுக்கு செங்கடல் வழிவிடாது, எகிப்தியனை செங்கடல் அமிழ்த்து போட்டது. விசுவாசத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, விசுவாசத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? விசுவாசம் என்பது தேவனுடைய சித்தத்துக்கு நிறைவேறுதலுக்கு அழைத்து செல்ல வேண்டுமே ஒழிய விசுவாசம் பாவம் செய்ய துணியக்கூடாது. விசுவாசத்தில் பாவம் செய்வது என்பது, துணிவது என்பது நான் சொல்லுகிறேன் மிகப்பெரிய ஆபத்து. வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே அவர்கள் கடந்தார்கள், இவர்கள் அமிழ்ந்து போனார்கள். நீங்கள் கடக்க வேண்டும், அமிழ்ந்து போகக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தம் கைவிட்டு சொல்ல, நான் கடக்க வேண்டும், அமிழ்ந்து போகக்கூடாது. அப்படின்னா நீங்கள் எகிப்தியராக இருக்கக்கூடாது, இஸ்ரவேலனாக இருக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் மோசையுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஆமென். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் மோசையை மிகவும் பெரியவனாய் மாற்றினார். நான் சொல்றேன், உங்களை மிகவும் பெரியவனாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் 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 தேவனுடைய சித்தத்தின் பார்வையில் இருக்கும் பொழுது, தேவனுடைய நோக்கத்தின் பார்வையில் இருக்கும் பொழுது, அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது, இம்மைக்குரியவரை காணாமல் மேலானவைகளை தேவன் தனக்கென்று வைத்திருக்கிற அந்த இனிவரும் பலன் மேல் நோக்கம் உள்ளவர்களாக, பொக்கிஷங்களை விட்டு, எகிப்தை விட்டு, ராஜாவை விட்டு, ராஜாவின் குமாரத்தின் மகன் என்கிற மேன்மையான ஸ்தானத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு நோக்கத்துக்காக, நோக்கத்தின் நிறைவேறுதலுக்காக துணிச்சலா நிற்பீர்களே. ஆனால் நான் சொல்றேன், வேதம் சொல்லுகிறது மோசையோடு கர்த்தர் முகமாய் பேசினார். மோசையின் மூலமா கர்த்தர் 30 லட்சம் ஜனங்களை வழிநடத்தினார். மோசையின் மூலமா கர்த்தர் கானான் என்கிற அற்புதமான தேசத்திற்கு அடிமைகளாக இருந்த தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு போனார். எதுங்க மேன்மையான வாழ்க்கை? கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை. நிச்சயமா அநேக ஜாதி ஜனங்களை நீங்கள் கானானுக்குள் கொண்டு போய் சேர்ப்பீர்கள். அன்னைக்கு கானான் லிட்டரலா ஒரு இடம், ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய கானான். ஆசீர்வதிக்கப்பட்ட கானானுக்குள் இன்றைக்கு உங்களை ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பெரிய வேலையை கர்த்தர் மோசையை போல இருக்கிற நமக்கு கொடுத்துருக்கிறார். நேயர்களுடைய வாழ்க்கை அமிழ்ந்து போகிற அளவுக்கு இருக்கு. உங்க மூலமா கர்த்தர் ஒரு விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேரோட ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஹல்லேலூயா. மோசையுடைய தாய் தகப்பன் அவ்வளோ பக்குவமாக பார்த்துக்கிட்டாங்க, நோக்கத்தின் பிள்ளையாக பார்த்தாங்க. அவனை ஒழிச்சு வச்சாங்க, ராஜாவுக்கு பயப்படாமல் இருந்தாங்க, நியாயம் இல்லாத காரியங்களை வெறுத்தாங்க. அதே மாதிரி மோசே, அதே மாதிரி அசல் பெற்றோரை மாதிரியே மோசே இருந்தான். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை மிகவும் அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தர் பெருகப்படுவார், பெரியவனாக்குவார், பிரமாதமாக இருக்கும். எல்லாரும் எழுப்பி நிற்போம், கர்த்தரை உயர்த்துவோம். உங்கள் கண்ணில் ஆண்டவருக்கு நேராக இருக்குது. மனுஷனை கண்டு பயப்படாதீங்க, ராஜாவை கண்டு பயப்படாதீங்க, சூழ்நிலை கண்டு பயப்படாதீங்க. ஐயோ பொருள் போதே, ஐயோ மேன்மை போதே, ஐயோ மகத்துவம் போதே, ஐயா அது போதே, இது போதேன்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிங்கள், அவருடைய வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிங்கள்.
உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்திற்கு உங்கள் வாழ்க்கை அர்ப்பணியுங்கள். வாலிப பிள்ளைகளை குறிப்பாக உங்கள் வாழ்க்கையை கடவுளுக்கு என்று அர்ப்பணியுங்கள். ஒரு மோசையை போல வாழ முடிவெடுங்கள். உங்களுக்கு தெரியாது நீங்கள் யாருன்னு, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள் மேலே இருக்கிற அந்த அளவற்ற கடவுளுடைய அதரிசனமான அந்த சித்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்குள்ள கர்த்தர் உணர்வுகளை தருகிறார், தூண்டுதலை தருகிறார். இதை செய், அதை செய், இதை செய்யாத, அதை செய்யாத. கர்த்தர் உணர்வுகளையும் தூண்டுதலையும் தருகிறார். கர்த்தர் நோக்கங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றும்படியாக ஆசைகளையும் விருப்பங்களையும் ஏற்படுத்துகிறார். உடனே கீழ்ப்படியுங்கள், உடனே அர்ப்பணியுங்கள். பிசாசானவன் பல சமயங்களில் உங்கள் வாழ்க்கையை திசை திருப்ப பார்க்கணும். சில சமயங்களில் அவன் எண்ணங்களை, மோசமான எண்ணங்கள் மூலமாக, மோசமான நபர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையை சீர்கெடுக்க பார்க்கலாம். இப்படியெல்லாம் சில முடிவுகளை மோசம் எடுக்கும்போது அவனை சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லியிருப்பாங்கல்ல, ஏன்டா இப்படி நடந்துக்கிற, ஏன்டா இப்படி நடந்துக்கிற, உனக்கு இல்லாத மேன்மையா, உனக்கு இல்லாத திறமையா, உனக்கு இல்லாத பணமா, உனக்கு இல்லாத கௌரவமா, உனக்கு இல்லாத ராஜபோகங்களா சொல்லியிருப்பாங்க. கடவுளுடைய சித்தத்துக்கு விரோதமாக இவனை அப்படியே உட்கார வைக்க பார்த்துருப்பாங்க. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஆட்கள் உங்களை சுற்றி இருப்பாங்க. இதெல்லாம் உதறி தள்ளி எகிப்தை விட்டு வெளியேறணும். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை விட்டு வெளியேறணும். கர்த்தர் பெரியவனாக்குவார். கைகளை உயர்த்தி சொல்லி, கர்த்தர் என பெரியவனாக்குவார். கையை உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி, வாலிப பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையை உங்கள் தேவனுக்கு அர்ப்பணியுங்கள். உங்களை பற்றி ஒரு பெரிய கனவோடு கர்த்தர் இருக்கிறார், பெரிய நோக்கத்தோடு இருக்கிறார். நேற்றுக்கு ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அவர் சொன்னார், எங்கள் அப்பா நான் குழந்தையா பிறந்த அந்த 8 நாளில் கொண்டு போய் அந்த அவங்க பாஸ்டர்கிட்ட கொடுத்து என்னை ஊழியக்காரன் அவனும் பிரதிஷ்டை பண்ணிட்டார். எவ்வளோ பாரத்தோட சில பெற்றோர்கள் என் பிள்ளைகள் இந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஆகணும் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. யோசித்து பாருங்க. ஆனால் பிள்ளைகள் வளர்கிற நாட்களில் சீர்கெட்டு போவது எவ்வளோ பெரிய ஆபத்து, எவ்வளோ பெரிய அசிங்கம், எவ்வளோ பெரிய நோக்கமில்லாத காரியம். யோசித்து பாருங்க. எனக்கு கவனிய மோசையுடைய தாய் மோசைய குழந்தையா கவனிக்கிறீங்களா? மோசையுடைய தாய் மோசைய குழந்தையா கொண்டு போய் பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக அந்த அரண்மனையில் பால் கொடுத்து வளர்க்கும் போது இல்லை சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. அப்போ சந்தோஷம் இருந்திருக்காது. ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும், என்னன்னா என் பிள்ளைக்கு நானே தாயா இருக்கிறேன்ற சந்தோஷம் இருந்திருக்கும். ஆனா எப்போ மோசே பெரியவனான போது, எகிப்தை விட்டு வெளியேற போறேன், பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை விட்டு வெளியேற போறேன், தேவனுடைய சித்தத்துக்காக நோக்கத்துக்காக நான் போக போறேன் முடிவெடுத்தானோ, அப்பதான் அந்த தாய்க்கு உண்மையான சந்தோஷம் வந்திருக்கும். ஆமென் சொல்றீங்க. இதுக்குத்தான் கர்த்தர் என்னை காப்பாற்றினார், இதுக்குத்தான் அந்த பிள்ளையை வளர்க்க உதவி செய்தார், இதுதான் நோக்கம். அப்ப நான் சொல்ற பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் பெற்றோருக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? கர்த்தருக்காக வாழ்வதை பாக்கியமா நினைக்கும் போது, தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய வார்த்தையின் நோக்கத்துக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போதா மெய்யாகவே உங்கள் பெற்றோர் சந்தோஷப்படுறாங்க. ஆமாவா இல்லையா? கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கா ஒப்பு கொடுங்க. பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய நிலைமைக்கு வரணும்ன்றது உண்மை. ஆனா அதை விட உண்மை, நீங்கள் நல்லொழுக்கம் உள்ள தேவனுடைய சந்ததிகளாக இருக்க வேண்டும், தேவனுடைய ஜாதியாராக இருக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்தின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும், தேவனுடைய நோக்கத்தில் நீங்கள் வாழ வேண்டும், கர்த்தருக்கான மகிமையின் பிள்ளைகளாக நீங்கள் ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் பெற்றோருடைய உண்மையான சந்தோஷமா இருக்கிறது. அதுதான் உண்மையான சந்தோஷம். எல்லாம் இருந்து சீர்கெட்டு போன பிள்ளைகளா இல்லாம ஒண்ணுமே இல்லைன்னா கூட அதெல்லாம் கர்த்தர் தருவார்ன்ற நம்பிக்கையோட தேவ சித்தத்தில் இருக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் மெய்யான சந்தோஷம் பெற்றோருக்கு, அதுதான் மெய்யான சாட்சி. இல்லை, கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மோசேயுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் அவனை மகா பெரியவனாக்கினார். மனுஷர் எட்டி பிடிக்க முடியாத உயர்ந்த நிலைக்கு அவனை வைத்தார். உயர்ந்த நிலை, உன்னதமான ஜீவியம் என்பது நோக்கத்தின் நிறைவேறுதலில் இருக்கிறது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் இந்த வாழ்க்கையின் நோக்கத்தின் நிறைவேறுதலுக்காக தங்கள் வாழ்க்கையை
அதையே மேன்மையானதை பார்க்கட்டும். அதனால் பெரியவர்களாகட்டும், அதனால் உயரட்டும். அதையே தங்களுடைய அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையவே தங்களுடைய பாக்கியமான வாழ்க்கையாய் பார்க்கட்டும், பாக்கியமான ஜீவியமாய் பார்க்கட்டும். கர்த்தருடைய சித்தம் என் மேல இருக்குது, கர்த்தருடைய நோக்கம் என் மேல இருக்குது என்கிற ஒரு அதரிசனமான ஒரு பார்வை, விசுவாச பார்வை இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உண்டாயிருக்கிறதா. நியாயம் இல்லாத, மனசாட்சி இல்லாத, மனிதாபிமானம் இல்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு பரிசுத்தமான நேர்மையான இருதயத்தை மக்களுக்கு தருகிறார்கள். நம்முடைய அன்பின் கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய நோக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம், பெரிய சித்தத்தை பார்க்கிறோம். விசுவாசத்தில் நாங்கள் செங்கடல்களை கடந்து போகிறதை பார்க்கிறோம். மேன்மையான காரியங்களை நாங்கள் இன்னும் காணப்போகிறோம். எகிப்தின் வாழ்க்கையே மேன்மையான வாழ்க்கை இல்ல. தேவன் யார் என்பதை எகிப்துல இருக்கிற வரைக்கும் ராஜா யாருன்னு பார்ப்பீங்க. ஆனா எகிப்தை விட்டு வெளியேறினீங்கன்னா தான் தேவன் யாருன்னு பார்க்க முடியும். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆமென். நீ இருக்கிற இடத்திலேயே இருக்கிற வரைக்கும் தேவன் யாருன்னு பார்க்க முடியாது. அங்க பார்க்கிறது கொஞ்சம். எகிப்தை விட்டு வெளியேறி பார். பார்வோனுடைய குமாரத்தின் மகனாய் இருக்கிறத விட்டு வெளியேறி பார். பொக்கிஷங்களை விட்டு வெளியேறி பார். நான் சொல்றேன், உன்னை சுற்றி இருக்கிற ஜாதி ஜனங்களை விட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்களை, மனிதர்களை, நபர்களை, சூழ்நிலையை விட்டு வெளியேறி பார். மெய்யான தேவன் யார் என்பதை பார்க்க முடியும். செங்கடலை பிளக்கிற தேவன், யோர்தானை பிளக்கிற தேவன், எரிகோவை தரைமட்டமாக்குகிற தேவன், இதெல்லாம் நீங்க எகிப்துல இருக்கிற வரைக்குமே பார்க்க முடியாது. தாண்டி போனாதான் பார்க்க முடியும். இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவன் யார் என்ற அதரிசனமான ஒரு பார்வைக்குள்ளாக வரட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துவோம். மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கைகள் தட்டி Praise God. Hallelujah. Hallelujah. Hallelujah.